விமலா! வயசு பொண்ணு இப்படித்தான் கண்டவனோட ஊர் சுத்திட்டு கும்மாள அடிச்சுட்டு வரதா? அப்பா, நான் மோகனத்தானத்தான். உன்னை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திட்டு திரியிற ஒருத்தனுக்கு உன்னை கட்டி கொடுக்க நான் ஒண்ணும் பைத்தியக்காரல்ல. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி மோகனத்தா ஒண்ணும் பொறுப்பு இல்லாதவர் இல்ல. ஓஹோ, மோகனை பத்தி நீ எனக்கு சொல்றியா? இதோ பாரு விமலா, என் பொண்ணுங்கெல்லாம் நல்லபடியா வசதியா வாழணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். என் ஆசையில மண்ணை போட்டுறாத. மரியாதையா மோகனை மறந்துட்டு ஒழுங்கா இருக்க பாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படியோ ராஜா மனச மாத்தி அவன் மனசுல நீ இடம் பிடிச்சிட்ட. காதலிச்சதோட நிக்காம ராஜாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டு. ராஜா, இந்த நியூஸ பாத்தியா? ராஜகுமாரி சாவை பத்தி எந்த துப்பும் கிடைக்கலன்னு அந்த கேஸ கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ராஜகுமாரி எப்படி கொலை செய்யப்பட்டாங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிற பொறுப்பை சாரதா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த கொலைகாரனுக்கு இனிமே சாரதா தான் யமன். ஆமா, நீ எங்க இந்த நேரத்துல? ஒரு மர்டர் கேஸ் சம்பந்தமா குற்றவாளியை தேடிட்டு வந்தேன். சீக்கிரமா அவங்களை கண்டுபிடிச்சிருவேன். நீங்க தூங்குங்கப்பா. ஓகே. என்ன அடுத்த ராத்திரில ஆடு திருடின கள்ள மாதிரி 2 பேரும் முடிச்சிட்டு இருக்கீங்க? தூங்கலையா? தூக்கம் வரல. மனசுல பயம் இருந்தா எப்படி தூக்கம் வரும்? பயப்படுற அளவுக்கு நான் இந்த தப்பு பண்ணலையே. அத நீங்களே முடிவு பண்ணிட்டா எப்படி? பின்ன நீதான் முடிவு பண்ணணுமா? ஆமா, குற்றவாளி யாருன்னு நான் தானே முடிவு பண்ணணும். அதானே என் தொழில். தொழில் சம்பந்தமா வீட்டுக்கே வரணும்? சம்பந்தப்பட்டவங்களே இங்கதானே இருக்கீங்க. ஐ மீன் என் குடும்ப சம்பந்தப்பட்டவங்க. சாரதா பேச்சு சாதுரியமாவே இருக்கு. அது உங்களை சங்கடப்படுத்துதோ? இல்ல, சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. சந்தேகம் தீந்துட்டா சந்தோஷம் தானே. யாருக்கு? யார் குற்றவாளி இல்லையோ அவங்களுக்கு. குட் நைட். நீயும் உட்காருமா, ஆறுமுகம் பரிமாறட்டும். இல்லப்பா, பரிமாறிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏமா, உனக்கு பசிக்கலையா? நீங்க சரியான டியூப்லைட் பா. அவ ஏன் அப்புறமா சாப்பிடுறேன்னு நைஸா நழுவுறா தெரியுமா? ஏன்? எனக்கு தெரியும். ராஜா அத்தானுக்கு தான் கையாலே பரிமாறணுங்கிறதுக்காக தான். சாப்பிடும்போது திருட்டுத்தனமா காலையில தடவி பழகிடாதீங்க. அப்புறம் வேலைக்காரி பரிமாறும் போது கூட பழக்க தோஷத்துல அவ கால தடவுற மாதிரி ஆயிடும். ராஜா, சாரதா உன் மாமா பொண்ணுதான். ஆனா திறமையான போலீஸ் இன்ஸ்பெக்டர்ங்கிறத மறந்துடாத. நீ கால தடவுனாலும் கண்டுபிடிச்சிருவா, கொலைய செஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவா. தேங்க்யூ மோகன், என்ன பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்த குற்றவாளியும் என்கிட்ட இருந்து கண்டிப்பா தப்ப முடியாது. என்ன மோகன், ஃபேன் ஓடும்போது கூட உங்களுக்கு இப்படி வேர்க்குது? ஒண்ணுமில்லையே. என்ன சாரதா,
சாப்பிடும் போது கூடவா புலன் விசாரணை பண்ணுவேன். சீக்கிரமா சாப்பிடு. ஏங்கா உனக்கு பசிக்குதா? அத்தா எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க, பங்குக்கு அவ காத்துக்கிட்டு இருக்கா. அம்மா உனக்கு பசிச்சா இப்பவே என் கூட உட்கார்ந்து சாப்பிடு. அப்பா இப்போவாது புரிஞ்சுதா? இனிமேல உங்களை எங்க வைக்காம சீக்கிரமா மேளம் கொட்டுங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம். நல்லா கேட்டுக்க. கரெக்டா நான் சொன்ன டயத்துக்கு பங்களாவுக்கு போன் பண்ணி இன்ஸ்பெக்டர் சாரதா கிட்ட சாமர்த்தியமா பேசி டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறதா நம்ப வச்சிடணும். என்ன? கச்சிதமா காரியத்தை முடிச்சிடுறேன். சாரதா, என்னப்பா? போன் இன்ஸ்பெக்டர் சாரதா ஸ்பீக்கிங். அப்படியா? ஓகே, இப்பவே புறப்படுறேன். என்னம்மா அவசரமா நான் கொஞ்சம் வெளியே போனோம். இந்த ராத்திரியிலயா? எங்களுக்கு எதுப்பா ராத்திரி பகல்? சீக்கிரமா வந்துரு சாரதா. ஓ, வேலை முடிஞ்ச உடனே வந்துடுறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ டாடி. என்ன வேணுமா? ராஜா, என்ன நடந்தது? Come on, please tell me. ராஜா, ராஜா, எனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா என் பக்கத்துல உட்கார்ந்து என் தோளை தொட்டா அவ்வளவுதான் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். சாரதா, நீங்க இங்கே இருக்கீங்க. இங்க எப்படி? ஒரு கைதி தப்பிச்சு ஓடிட்டதாவும் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறதாவும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுற மாதிரி
ஒருத்தன் போன் பண்ணி என்ன நம்ப வச்சுட்டான். அப்படியா? நான் இந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா 2 முரடங்க பைக்ல வந்து என்ன தாக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில என் தாக்குதலை தாங்க முடியாம தப்பிச்சு ஓடிட்டாங்க. உங்க வீட்டுல இருந்து ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வந்தது. அந்த விஷயத்தை சொல்லிட்டு போகத்தான் உங்களை தேடிட்டு இந்த வழியா வந்தேன். என்ன விஷயம்? யார் போன் பண்ணாங்க? உங்க அப்பா தான் பேசினாங்க. இன்னைக்கு கல்யாணமான உங்க அக்கா உமா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இறந்துட்டாங்க. உமா அக்கா இறந்துட்டாளா? எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆசைப்பட்ட அத்தான் கிடைச்சும் அக்காவுக்கு வாழ கொடுத்து வைக்கலையே. நம்ம கையில என்ன இருக்கு சாரதா? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். ராஜா, எத்தனை நாளைக்கு தான் நீ செத்து போன உமாவை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்ப? நீ வருத்தப்படுறதுனால போனவ திரும்பி வர போறாளா என்ன? ஆசைப்பட்டு அரண்மனை மாதிரி கட்டின வீட்டுல அடி எடுத்து வைக்கும்போது ஆவி பிரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு உமாவோட வாழ்க்கை. அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ராஜா. இல்ல மாமா, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ராஜா, கை குழந்தைய பறி கொடுத்த தாய்க்கு கலக்கம், கவலை, மன வருத்தம் இதெல்லாம் ஏற்படுறது சகஜம்தான். காலப்போக்குல அதே தாய் தன்னை படிப்படியா தேத்திக்குவா, அலங்காரம் பண்ணிக்குவா, ஆசையை வளர்த்துக்குவா, அடுத்த குழந்தையை பெத்துக்குவா. இதுதான்ப்பா உலகம். அதனால நீயும் அடுத்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்றீங்களா? ஆமா, இதுல என்ன தப்பு? ராஜா, என் மக செத்து போனாங்கிற கவலையை விட என் மருமக நீ சந்தோஷமா இல்லையேங்கிற கவலை தான் எனக்கு அதிகமா இருக்கு. இன்னொரு கல்யாணம் பண்றதால எனக்கு சந்தோஷம் வரும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதனாலதான் விமலாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் முடிவு பண்ணிருக்கேன். என் மனநிலை தெரியாம முடிவு பண்ணிட்டீங்களே? இல்ல, தெரிஞ்சுதான் முடிவு பண்ண. உனக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு புரிஞ்சுதான் பண்ண. 2ஆம் தாரமா எனக்கு வாழ்க்கைப்பட விமலா சம்மதிப்பாளா? எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். மாமா, என் சந்தோஷத்துக்காக யாரும் சங்கடப்பட நான் விரும்பல. அதே சமயம் உங்க பேச்சையே என்னால மீற முடியல. விமலா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா எனக்கும் சம்மதம் தான். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீ இவ்வளவு குயிக்கா பிரமாதமா குதிரை ஓட்ட கத்துக்கிட்டது ஆச்சரியம் தான். கத்து கொடுத்தது யாரு? இந்த பிருத்திவிராஜனாச்சே. நீ என் கையில கொடுத்தத நான் உன் கன்னத்துல கொடுக்கட்டா? என்ன இது? பட்ட பகல யாராவது பாத்துட்டு போறாங்க. ஆசைய பெரு ஆசைய. விடுங்கண்ணா. விட மாட்டேன். ஐயோ விடுங்க. பரவாயில்ல, யாராவது பாத்துட்டு போறாங்க, விடுங்க. எங்கே போயிடுவேன்? உன்னை அனுபவிக்காம நான் விட போறதில்லை. விமலா, மோகன் அவ்வளவு நல்லவன் இல்ல, அவங்க கூட பழகக்கூடாதுன்னு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மோகன்கிட்டயும் பணம் இருந்தா அவர் உங்களுக்கு நல்லவரா தான் தோணும். விமலா, மோகனை பத்தி நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜென்டில்மேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் தான் பண்ணிக்குவேன். குருடருக்கு இரவும் பகலும் ஒண்ணுதான். உன் வயசு ஆசையும் இப்ப உன் கண்ணை மறைக்கத்தான் செய்யும். இந்த பாரு விமலா, உமாவை இழந்துட்டு ராஜா ஏற்கனவே மனசுந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவன் மறுபடியும் நிம்மதியை இழந்துட்டு நாடோடியா ஊர் சுத்த கூடாது. அதனால நீ ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் அவருக்கு 2ஆம் தரமா வாழ்க்கைப்படுறதுல ஆட்சேபம் இல்ல. ஆனா மனச மோகன் கிட்டையும் உடம்ப ராஜா கிட்டையும் கொடுக்கறது உங்க பொண்ணுக்கு அழகான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.